மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நைட் ஹேஸ் கம் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கட்ட நோட்டிஃபை பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த மானிட்டரை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் நிப்பாளா. இன்னொரு பக்கம் அந்த வானையும் நாகியும் தான் காட்டுவாங்க. இவ்வளவு நேரம் ஆகியும் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராதனால இப்ப அந்த வான் பொண்ணும் நான் வென்ட்டுக்குள்ள போய் பாக்குறேன் அப்படின்ட்டு உள்ள போவா. இதுவே இப்ப பேஸ்மெண்ட்ல தான் காட்டுவாங்க. அந்த மானிட்டரை பாத்துக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோனுக்கு அவ பின்னாடி இருந்து வியர்டா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். இப்ப அந்த சவுண்ட் என்னவா இருக்கும்ட்டு அதை நோக்கி அவ ஓடுவா. ஆனா அப்போ திடீர்னு இவ பேஸ்மெண்ட்ல இருந்து வேற ஏதோ ஒரு ஃப்ளோருக்கு வந்த மாதிரி அந்த இடமே அப்படியே கலர் மாதிரி அங்க வரிசையா நிறைய ரூம்ஸா இருக்கும். இதனால பாவம் நம்ம ஹீரோயினுக்கு எந்த டைரக்ஷன்ல போகணும்னு கூட தெரியாது. ஏன்னா எங்க போனாலும் சுத்தி சுத்தி அந்த ரூமா இருக்கிற இடத்துக்கு தான் அவ வந்து சேருவா. சரி, ஹெல்ப்புக்கு யாரையான்னு கூப்பிடுவோன்ட்டு அந்த குரூப் சாட்ல மெசேஜ் பண்ணா இப்பன்னு பார்த்து அந்த மெசேஜ் போகவே போகாது. இதுவே இன்னொரு பக்கம் அந்த வெண்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த வானை தான் காட்டுவாங்க. அவ நம்ம ஹீரோயினை தேடி தேடி அந்த வெண்டோட எட்ஜுக்கே வந்திருப்பா. ஆனாலும் நம்ம ஹீரோயின் எங்க போனான்ட்டு அவளுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. அடுத்து அந்த ரவுடி பாஸை தான் காட்டுவாங்க. அவன் இப்போ ஓட்டிங் ஸ்டேட்டஸ் எடுத்து பாப்பானா, அதுல அந்த கேமரா பாய்க்கு 7 ஓட்ஸ் இருக்கும், இவனுக்கு 6 ஓட்ஸ் இருக்கும். இன்னும் 2 பேர் ஓட் பண்ணணும். இதை நினைச்சு அவன் ஒரு பக்கம் கிறுக்கு பிடிச்சாப்புல சுத்திக்கிட்டு இருப்பான். அதனால இப்ப டக்குன்ட்டு நான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த கேமரா பாய் தான் மாஃபியான்ட்டு ப்ரூவ் பண்றேன் அப்படின்ட்டு இப்ப அவனை தேடி இவன் கிளம்புவான். இன்னொரு பக்கம் அங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்க அந்த சோமியை தான் காட்டுவாங்க. அவ போய் அப்படியே அங்க கப்பிள்ஸா இருக்கிற அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டே நம்ம ஃப்ரெண்டை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும், சீக்கிரம் அந்த ரவுடி பாஸ்க்கு ஓட் பண்ணுங்க அப்படின்பா. ஆனா அதுல அந்த பையன் ஜின் இருப்பான்ல, அவன் கூட சரி நான் ஓட் போடுறேன் அப்படின்ட்டு போட போவான். ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான், இல்ல சோமி இந்த விஷயத்துல நீ என்ன கம்பல் பண்ணாத, இவன் எங்களோட ஃப்ரெண்டாவே இருந்தாலும் யாருக்கு ஓட் பண்ணுங்கிற முடிவை நாங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு மாதிரி பேசுவா. பாவம். ஆனாலும் அந்த கேமரா பாய், ஏ நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டி, நான் போய் யாரையான்ட்டு மாஃபியாவை இருந்து கொலை பண்ணிருப்பேனா, இதெல்லாம் அந்த ரவுடி தேவையில்லாம கிளப்பி விடுறது, அவனை நம்பாத ப்ளீஸ் எனக்கு ஓட் போடு அப்படின்னு கெஞ்சுவான். ஆனாலும் அந்த பொண்ணு, ஏன் இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாருடா, சப்போஸ் நீ மாஃபியாவை இருந்து உன்னை நாங்க காப்பாத்திட்டோம்னா அப்புறம் நாளை பின்ன எனக்கு தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவ பேசுவா. இதனால அந்த கேமரா பாய் அப்படியே கடுப்பாகி அந்த ரூமை விட்டு வெளியே வந்துருவானா. வெளியே வந்து பார்த்தா இவ்வளவு நேரம் இந்த ரூம்குள்ள இவங்க பேசிக்கிட்டது எல்லாத்தையும் அந்த டான்சர் பொண்ணு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பா. அடுத்து நம்ம ஹீரோ தான் அங்க டென்ஷனா இருக்கிற அந்த கேமரா பாயை சமாதானப்படுத்தி, நீ போய் உன் ரூம்ல தனியா இரு, நான் எப்படியான்ட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கேமரா பாய அவனோட ரூமுக்கு போக சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தான் எங்க இருக்கோன்னு தெரியாம அப்படியே தனியா உலாத்திக்கிட்டு இருப்பாளா. இதனால பாவம் அவ ரொம்ப டயர்ட் ஆயிருவா. அப்போ அங்க ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கிற ரூம்ல ஒரே ஒரு ரூம் மட்டும் ஓபன் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வேமா அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு டெலிபோன் இருக்கும். சரி இதுவான்ட்டு கனெக்ட் ஆகதான் பாப்போன்ட்டு ரொம்ப ஆர்வமா எடுப்பா. ஆனா அவளோட பேட் லக், அதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்காது. அப்போ அங்க ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பாக்ஸ் இருக்கிறத அவ பாப்பாளா. சரின்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள இப்போ ஒரு ஆல்பம் இருக்கும். அந்த ஆல்பத்துல இவங்க ஸ்கூல் மாதிரியே நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோஸ் இருக்கும். இதெல்லாம் அவ அப்படியே ஒன்னா திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் போட்டோ எடுத்த மாதிரி இருக்கும். அதுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸும் கட் ஆயிருக்கும். ஒரே ஒரு பொண்ணோட ஃபேஸ் மட்டும் தான் அதுல கிளியரா இருக்கும். அந்த பொண்ணோட ஃபேஸ பார்த்தனே நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்ல பஸ்ல போய்கிட்டு இருக்கப்ப அவளுக்கு ஒரு கனவு வந்திருக்கும். அதுல அவ ஒரு பேய பார்த்த மாதிரி அவ யோசிச்சிருப்பா. அது இப்ப அவளுக்கு விஷுவலா வந்துட்டு போகும். அதனால அந்த போட்டோவை மட்டும் இப்ப எடுத்துக்கிட்டு இந்த ரூமை ஃபுல்லா செக் பண்ணி பாப்பாளா. அப்போ அங்க ஒரே ஒரு சவறு மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு தட்டி பார்த்தா அதுவுமே ஒரு வெண்டோட டோர் தான் போல. அதை யூஸ் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பா. அடுத்து அப்படியே அந்த கேமரா பாய தான் காட்டுவாங்க. அவன் பாவம் தனியா அவன் ரூம்குள்ள ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சாப்புல டென்ஷன் ஆகி அவனோட டிஷர்ட் எல்லாம் கழட்டி கீழே போட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இன்னும் ஒரு ஓட்டு அவனுக்கு எக்ஸ்ட்ரா விழுந்தாலும் அவன் தான் கண்டிப்பா சாக போறான் அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் ஒரு பக்கம் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த ரவுடி பாஸை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஸ்ட்ரெயிட்டா அந்த டான்சர் பொண்ணு கிட்ட போவான். போச்சு, இவளை ஏதோ பண்ண போறான் அப்படின்னு நினைச்சா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா, நான் அந்த கேமரா பாய் கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால அவனை எப்படியான்னு தனியா கூட்டு வர முடியுமா அப்படின்பா. இன்னொரு பக்கம் அந்த சோமி அவளால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பா. ஆனா நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி தான் அந்த பையன் கூட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான், இல்ல நாங்க இன்னும் யாருக்கு ஓட் பண்ணணும்னு டிசைட் பண்ணல, அதனால நீ எங்களை ஃபோர்ஸ் பண்ணாத, இந்த கேம்லலாம் நாங்க யாரையும் நம்புற மாதிரி இல்ல, அது மட்டும் இல்லாம எனக்கு இப்பதான் ஒரு டவுட் வருது, நேத்து அந்த யூன் சாகிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னா, மவுண்டன்ல நீ தான் அந்த பையனை தள்ளி விட்டதா, இப்ப யோசித்து பார்த்தா அது கூட உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு இவ வார்த்தையை விட்டுருவா. இதை கேட்டனையும் அந்த சோமி சும்மா இருப்பாளா. எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவ இப்ப சண்டை போடுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நடுவுல நம்ம ஹீரோ தான் வந்து, ஏ சோமி கொஞ்ச நேரம் அமைதியாரு, அவங்க யோசித்து நல்ல முடிவா சொல்லுவாங்க,
அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் இப்ப வெளியே வந்துருவாங்க. ஆனா அதுக்கடுத்துதான் இவங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த கேமரா பாய் இப்ப அவனோட ரூம்ல இருக்க மாட்டான், அவன் மிஸ் ஆவான். சோ ஏதோ தப்பா இருக்குன்னு சென்ஸ் பண்ண நம்ம ஹீரோ, சரி நம்ம போய் ஃபர்ஸ்ட் அவன் எங்கன்னு பாப்போம் அப்படின்ட்டு இப்ப அந்த கேமரா பாயை தேடி போவாங்க. இன்னொரு பக்கம் அந்த டான்சர் பொண்ணோட ஃப்ரெண்டு அந்த ஜின்னும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஓட்டிங்க பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்ட்டு உன்னை கூட்டு வர சொன்னாங்க அப்படின்னு போய் சொல்லி இந்த கேமரா பாய வேற ஏதோ ஒரு ரூம்குள்ள கூட்டு போவான். இப்ப அந்த ரூம்குள்ள போன உடனே அவன் பின்னாடில இருந்து இந்த ரவுடி கேங் அவனை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நடந்தோனையும் இப்பதான் அந்த டான்சர் பொண்ணு ஃபீலே பண்ணுவா, ஐயோ நம்ம தப்பானவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்ட விஷயம் தெரியாம நம்ம ஹீரோவும் அந்த சோமி பொண்ணும் அந்த கேமரா பாய ரூமா தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த கேமரா பாய தான் காட்டுவாங்க. பாவம் அவன் அந்த 3 பேரும் போட்டு அடி நடிச்சு உண்மையை ஒத்துக்கோ நீ தானே மாஃபியா அப்படின்ட்டு அவனை சொல்ல சொல்லி ரொம்ப அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுல இவங்க அடிச்ச அடியில அவன் மயக்கமே போட்டு விழுந்துருவான். இன்னொரு பக்கம் அந்த கப்பிள்ஸ் 2 பேரை தான் காட்டுவாங்க. அதுல அந்த ஜின் இப்ப அப்படியே டைமை பார்த்து, மணி 11க்கு மேல ஆக போகுது, நம்ம சீக்கிரம் யாரான ஒரு ஆளுக்கு ஓட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பேசுவாங்களா. இப்பதான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கொஞ்சமாட்டு மனசு மாறி, சரி நம்ம அந்த ரவுடிக்கே பேசாம ஓட் பண்ணிடுவோம், அவன் தான் மாஃபியாவா இருப்பான் அப்படின்ட்டு ஓட் போட போவா. ஆனா அன்னாரம் அந்த டான்சர் பொண்ணு குறுக்கால வந்து, எதுக்கு இப்பயே அவசரப்படுறீங்க, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, நம்ம பொறுமையா யோசித்து ஓட் பண்ணலாம் அப்படின்பா. நான் கூட இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்றத பார்த்து அந்த கேமரா பாய்க்காக கொஞ்சமாட்டு கன்சர்ன் காட்டுவா நினைச்சேன். ஆனா இவ இன்னும் அந்த ரவுடி கேங்க்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்து அப்படியே அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமை தான் காட்டுவாங்க. அங்க அந்த நாகி பொண்ணு தனியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்போ அந்த வான் ஃபர்ஸ்ட் அந்த வென்ட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு, நான் உள்ள போய் ஃபுல்லா பாத்துட்டேன், ஆனா அங்க எங்கேயுமே ஹீரோயின் இருக்கிற மாதிரியே தெரியல, நான் கடைசி கூட போயிட்டு இப்ப ரிட்டர்ன் ஆயிட்டேன், ஆனா அவ எங்க போனான்னு தெரியல அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இப்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயினும் அதே வெண்ட் வழியா வெளியே வந்துருவா. அடுத்து இப்ப அந்த வென்ட்டுக்குள்ள போனக்கடுத்து இவளுக்கு என்னென்னலாம் ஆச்சு அப்படிங்கறத முழுசா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இந்த மாதிரி நான் பேஸ்மெண்ட் குள்ள விழுந்துட்டேன், ஆனா அங்க சில மானிட்டர்ஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறது ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே நான் திடீர்னு வேற ஏதோ ஒரு ஃப்ளோருக்கு போயிட்டேன், அங்க நிறைய ரூம் இருந்துச்சு, கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் சுத்திக்கிட்டே இருந்தேன், அப்புறம் திடீர்னு அங்க ஒரே ஒரு ரூம் மட்டும் ஓபன் ஆயிருந்துச்சு, அதுக்குள்ள நான் போனேன், அங்க இருந்து தான் அப்புறம் நான் எஸ்கேப் ஆகி வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லுவா. இதை கேட்ட அந்த வான் அப்படியே, ஆனா நான் அந்த வென்ட்டுக்குள்ள போறப்ப நான் சேஃபா தானே போனேன், நான் எங்கேயும் ஸ்லிப் ஆகலையே, நீ ஸ்லிப் ஆனதுக்கான தடமும் எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம நான் உன்னை தேடி போய் கடைசியில நான் டெட் எண்ட்ல தான் நின்னேன், ஆனா நீ சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் பார்க்கல அப்படின்ட்டு அந்த வான் சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து எடுத்துட்டு வந்த போட்டோவை காமிச்சு, இந்த போட்டோ எனக்கு அங்க கிடைச்சிச்சு, இத பாரு, நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க, ஆனா யாரு என்னன்ட்டு ஒன்னும் தெரியல, இதுல எல்லாரோட ஃபேஸும் கட் ஆயிருக்கு, ஒரே ஒரு பொண்ணோட ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது அப்படின்ட்டு அதை காட்டுவா. அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த கேமரா பாய் காணா போன விஷயத்த சொல்லுவான். இன்னொரு பக்கம் அந்த கேமரா பாயை தான் காட்டுவாங்க. பாவம் அவன் மயங்கியே விழுந்திருந்தாலும் திரும்ப அவனை எழுப்பி அவன் மேல அப்படியே ஷார்ப்பான சிசர்லாம் வச்சு குத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் அந்த ரவுடி பாஸ். இது பத்தாதுன்ட்டு இப்போ ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துட்டு வந்து, நீ இன்னும் உண்மையை ஒத்துக்க மாட்டேல, உன்னை ஒத்துக்க வைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு அவன் கண்ணு கிட்டலாம் வந்து மூஞ்செல்லாம் கீற ஆரம்பிப்பான். இன்னொரு பக்கம் இவனை தேடிக்கிட்டு இருந்த எல்லாரும் இவன் எங்க இருக்கான்னு தெரியாம ஒரு மாதிரி குழம்பி போய் நிப்பாங்களா. அப்போ அங்க இருக்கிற ஸ்பீக்கர்ல இருந்து அந்த கேமரா பாய் பேசுற சத்தம் கேட்கும். அவன் இப்ப அப்படியே அந்த பிராட்காஸ்டிங் ரூம்ல இருந்துகிட்டு, நான் தான் உண்மையான மாஃபியா, இன்னைக்கு காலையில அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு காரணமும் நான் தான், அவ மேல இருக்கிற கோவத்துல தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மைக்ல பேச ஆரம்பிப்பான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினும் அந்த சோமியும், அவன் அப்பனா கண்டிப்பா பிராட்காஸ்டிங் ரூம்ல தான் இருப்பான் அப்படின்ட்டு இப்ப வேமா அந்த இடத்துக்கு போவாங்க. ஆனா இவன் பேசுறதெல்லாம் கேட்கிற மித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்னும் புரியாது, இவன் என்ன சம்பந்தமே இல்லாம இப்படி வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா நம்மளுக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே அவன் அந்த ரவுடி கேங் அடிச்சதுனாலதான் சொல்றான். ஏன்னா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி சித்திரவதை அனுபவிச்சு சாகுறதுக்கு பேசாம இந்த கேம்லயே செத்து போயிடலாம் அப்படின்ட்டு அவன் முடிவு பண்ணிட்டான். இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் இப்ப வந்துருவான். எப்படியான்ட்டு இந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள போய் என்ன நடக்குதுன்னு செக் பண்ணணும்ட்டு அவன் ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் எங்க இருந்தோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு பெரிய கோடாலி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து அந்த கதவை உடைக்க வைப்பா. இப்போ உள்ள அந்த கேமரா பாய் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்தனையும் நம்ம ஹீரோ செமையா கடுப்பாயிருவான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க மவனே, ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தீங்க, இந்த கோடாலியை வச்சு நானே உங்களை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பயும்
அப்பயும் அந்த ரவுடி நான் சொல்றது நல்லா கேளுடா, அவன் தான் மாஃபியா, அவன் தான் அந்த பொண்ணை கொன்றிருக்கான் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா கடைசியில அந்த ரவுடி பாஸ் நினைச்சதான் நடந்திருக்கும். அந்த ஓட்டு போடாம இருந்த கப்பிள்ஸ் 2 பேரும் இப்போ அந்த கேமரா பாய் சொன்னதை கேட்டு அவனுக்கே ஓட் பண்ணிருப்பாங்க. இது தெரிஞ்சனையும் அந்த பையன் ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் பைத்தியம் பிடிச்சாப்ல, சாகிறதா இருந்தா நான் மட்டும் சாக மாட்டேன்டா, அந்த ரவுடி கேங்கையும் மொத்தமா கொன்னுட்டு தான் நான் செத்து போவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கையில இருக்க கோடாலிய டக்குன்னு வாங்கி அந்த 3 பேரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுல அந்த ரவுடி பாஸ் மட்டும் தொக்கா அந்த பையன் கிட்ட மாட்டிக்குவான். போச்சு, இவன் அவனை கொல்ல போறான் அப்படின்னு நினைக்கிற டைம்ல கரெக்டா மணி 12 அதனால அந்த கேமரா பாயோட கண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளையா மாறிடும். அடுத்த செகண்ட்லயே இப்போ அவன் கையில இருக்கிற கோடாலிய வச்சு அந்த கேமரா பாய் அவன் தலையிலே வெட்டிக்குவான். இதுல நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப பக்கத்துல நின்றுப்பா. அந்த ரத்தம் எல்லாம் அப்படியே அவ மூஞ்சிக்கு நேரா தான் தெரிக்கும். போச்சு, அநியாயமா ஒரு சிட்டிசன் இந்த கேம்ல செத்துட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறப்பயே அந்த ஸ்பீக்கர்ல இருந்து இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சது கரெக்ட், இவர் தான் இந்த கேம்ல ஒன் ஆஃப் தி மாஃபியா, நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சனால அவரை நாங்க எலிமினேட் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்கும். சோ இந்த கேமரா பாய் இன்னசென்ட் நம்ம நினைச்சிருப்போம், ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு காலையில அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு அவன் தான் கொண்டிருப்பான். இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி இடிஞ்சு போய் ஒரு பக்கம் உட்கார. ஆனா அப்ப அந்த ரவுடி பாஸ் தான் தெனாவட்டா சிரிச்சுக்கிட்டு, நான் தான் அப்பவே சொன்னேன்லடா என் கணிப்பு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு அவன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மயங்கி விழுக போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சேஃபா ஏதாவது ஒரு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கணும்ட்டு எல்லாரும் ஒரு டைரக்ஷன்ல ஓடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும்தான் ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருப்பாளா. அதனால நம்ம ஹீரோ அவன் உயிரை கூட யோசிக்காம இப்ப எப்படியான்ட்டு நம்ம ஹீரோயினை இந்த இடத்துல இருந்து கூட்டு போகணும்ட்டு அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை பாக்குறப்ப அந்த சோமிக்கு செமையா கடுப்பாகும். இப்போ சில மாஃபியாஸை கண்டுபிடிச்சாலும் இன்னும் நிறைய மாஃபியாஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குள்ளே இருக்காங்க. அது யார் யாரு, டெய்லி நைட்டு ஒரு சிட்டிசன் சாகணும், அப்படி பார்த்தா அடுத்து யார் சாக போறா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் போட போற வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.